ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ஜாப்ஸ் தமிழ். இன்றைக்கான ஜாப் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்துஸ்தான் ஷிப்யார்ட் லிமிடெட் விசாகப்பட்டினம்லேருந்து கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஸோ இதுவும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங் தான், ஓகேங்களா. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எடுத்து நடத்திட்டு வருது, ஓகேங்களா. ஸோ கான்ட்ராக்ட் மற்றும் பர்மனெண்ட் அடிப்படையில் ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே. ஸோ எந்தெந்த போஸ்ட் வந்து கான்ட்ராக்ட் அடிப்படையில் வருது, எந்தெந்த போஸ்ட் வந்து பர்மனெண்ட் அடிப்படையில் வருது அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஆன் பர்மனெண்ட் அப்சர்ப்ஷன் பேசிஸ். ஸோ பர்மனெண்ட் அடிப்படையில் என்னென்ன போஸ்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் மேனேஜர் ஹெச்ஆர் ஃபீல்டு, ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து யூஆரில் ஒரு வேகன்சி இருக்குது. அடிஷ்னல் ஜென்ரல் மேனேஜர் ஹெச்ஆர் ஃபீல்டில் ஏஜிஎம்முக்கு பார்த்தீங்கன்னா ஓபிசியில் ஒரு வேகன்சி இருக்குது. டெபுட்டி ஜென்ரல் மேனேஜர் டிஜிஎம் டெக்னிக்கல் ஃபீல்டில் இந்த போஸ்ட்டுக்கு வந்து யூஆரில் ஒரு வேகன்சி, எஸ்சிக்கு ஒரு வேகன்சி. டோட்டலாக இந்த போஸ்ட்டுக்கு வந்து 2 வேகன்சி இருக்குது. டெபுட்டி ஜென்ரல் மேனேஜர் டிஜிஎம் ஃபினான்ஸ் ஃபீல்டில் யூஆருக்கு ஒரு வேகன்சி இருக்குது. சீனியர் மேனேஜர் எஸ்எம் டெக்னிக்கல் ஃபீல்டில் வந்து ஓபிசிக்கு 2 வேகன்சி, எஸ்சிக்கு 1, எஸ்டிக்கு 1, ஓகேங்களா. ஸோ டோட்டலாக வந்து 4 வேகன்சி இருக்குது. மேனேஜர் டெக்னிக்கல் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா யூஆருக்கு 4 வேகன்சி, இடபிள்யூஎஸ்க்கு ஒரு வேகன்சி, ஓபிசிக்கு ஒரு வேகன்சி, எஸ்டிக்கு ஒரு வேகன்சி. டோட்டலாக இந்த போஸ்ட்டுக்கு வந்து 7 வேகன்சி இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு போஸ்ட்டுக்கும் கேட்டகரி வைஸ் வந்து வேகன்சியை பிரிச்சிருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. அடுத்தது ஆன் ஃபிக்ஸ்டு டேர்ம் கான்ட்ராக்ட் பேசிஸ் எஃப்டிசி. ஸோ இதை பொறுத்தவரையும் இதுக்கும் வந்து ஒரு சில போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க, லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, டெப்டி சீஃப் ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அகுமெண்டேஷன் எஃப்டிசி. ஸோ இந்த போஸ்ட்டை பொறுத்தவரையும் யூஆருக்கு ஒரு வேகன்சி இருக்குது. ஸோ அதே மாதிரி டெப்டி சீஃப் ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் எஸ்ஏபி பேசிஸ் கன்சல்டன்ட் வித் ஹானா எஃப்டிசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு வந்து யூஆரில் ஒரு வேகன்சி இருக்குது. ஸோ இதுவும் போஸ்ட் வைஸ் வந்து ஒரு கேட்டகரிக்கும் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. கன்சல்டன்ட் ஆன் ஃபிக்ஸ்டு டேர்ம் கான்ட்ராக்ட் பேசிஸ். ஸோ இதுக்கும் போஸ்ட் வைஸ் வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு சீனியர் கன்சல்டன்ட் டெக்னிக்கல் ஃபீல்டில் மும்பையில் ஒரு வேகன்சி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்டை பொறுத்தவரையும் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 23 ஜூன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா. அதே மாதிரி லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன். ஸோ இதுக்கு வந்து பர்மனெண்ட்டுக்கு எந்த டேட்டு, ஃபிக்ஸ்டு கான்ட்ராக்ட் பேசிஸுக்கு எந்த டேட்டு, கன்சல்டன்ட்டு எந்த டேட்டுக்குன்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. ஸோ பர்மனெண்ட்டை பொறுத்தவரையும் 20 ஜூலை, ஓகேங்களா. ஃபிக்ஸ்டு டேர்ம் கான்ட்ராக்ட் பேசிஸை பொறுத்தவரையும் ஆகஸ்ட் 10 கொடுத்துருக்காங்க. ஃபார் கன்சல்டன்ட் ஆன் எஃப்டிசி, ஸோ இதை பொறுத்தவரையும் 30 ஆகஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ரிசிப்ட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷனை பொறுத்தவரையும் பர்மனெண்ட்டுக்கு போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 13 ஜூலை, ஓகேங்களா. அதே மாதிரி ஃபிக்ஸ்டு டேர்ம் கான்ட்ராக்ட் பேசிஸை பொறுத்தவரையும் ஆகஸ்ட் 20 கொடுத்துருக்காங்க. ஃபார் கன்சல்டன்ட் ஆன் ஃபிக்ஸ்டு டேர்ம் கான்ட்ராக்ட் பேசிஸ் இதுக்கு வந்து செப்டம்பர் 10 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ இப்போ பர்மனெண்ட் அப்சர்வேஷன் பேசிஸில் அதுக்கு அந்த என்ன போஸ்ட்டு, அந்த போஸ்ட்டுக்கு உண்டான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட், ஸோ சேலரி ரேஞ்ச், இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ நேம் ஆஃப் தி போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மேனேஜர். இந்த போஸ்ட்டை பொறுத்தவரையும் உங்களுடைய மந்த்லி சேலரி வந்து 1 லேக்கு மேலே இருக்கும். ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரையும் ஆஸ் ஆன் 20 ஜூலை 2021 இந்த டேட் வைஸ் பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ் இருக்கணும், ஓகேங்களா. ஸோ என்ன டிசிப்ளினில் பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் யூஆரில் வந்து ஒரு போஸ்ட் இருக்குது. குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரையும் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், மினிமம் 50% இருக்கணும், ஓகேங்களா. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 20 இயர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரிலிவென்ட் டிசிப்ளினில், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ அடுத்த போஸ்ட்டை பொறுத்தவரையும் அடிஷ்னல் ஜென்ரல் மேனேஜர் ஏஜிஎம் இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 90,000க்கு மேலே கிடைக்கும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஆஸ் ஆன் 20 ஜூலை பொறுத்தவரையும் 48 இயர்ஸ் இருக்கணும், ஓகேங்களா. ஸோ டிசிப்ளின் வந்து ஹெச்ஆர் தான். ஓபிசியில் ஒரு போஸ்ட் இருக்குது. குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரையும் சேம் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், மினிமம் 50% இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க 16 இயர்ஸ் வந்து அந்த ரிலிவென்ட் ஃபீல்டு வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி அடுத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா டெப்டி ஜென்ரல் மேனேஜர் டிஜிஎம், ஓகேங்களா. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு வந்து 80,000க்கு மேலே கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஆஸ் ஆன் 20 ஜூலை 2021. ஸோ அந்த டேட் வைஸ் பார்த்தீங்கன்னா 45 இயர்ஸ் இருக்கணும். டிசிப்ளின் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஃபீல்டு, ஓகேங்களா. ஸோ மொத்தம் 2 போஸ்ட் இருக்குது, யூஆருக்கு 1, எஸ்சிக்கு 1. குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரையும் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், மினிமம் 50% இருக்கணும், ஓகேங்களா. எக்ஸ்பீரியன்ஸும் சேம் அதே கொடுத்துருக்காங்க, 15 இயர்ஸ் இருக்கணும் அப்படின்றது போல் சொல்லியிருக்காங்க, அது நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ நான் வந்து பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும் சொல்லிடுறேன், நீங்கள் வந்து டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு உண்டான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி கம்ப்ளீட்டாக படிச்சு பாருங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ அடுத்த போஸ்ட் வந்து டிஜிஎம் சேம் தான், 80,000க்கு மேலே கிடைக்கும். ஸோ இதுக்கும் 45 இயர்ஸ் இருக்கணும். ஃபினான்ஸ் ஃபீல்டு, ஓகேங்களா. ஸோ யூஆருக்கு வந்து ஒரு போஸ்ட் இருக்குது. எசென்ஷியல் பொறுத்தவரையும் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், எனி டிசிப்ளின் 50% இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரையும் 15 இயர்ஸ் இருக்கணும், ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து நேம் ஆஃப் தி போஸ்ட் சீனியர் மேனேஜர் எஸ்எம், ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து 70,000 மேலே இருக்கும் சேலரி பார்த்தீங்கன்னா.
மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 20th ஜூலை வயசு பார்த்தீங்கன்னா 42 இயர்ஸ் இருக்கணும் ஓகேங்களா. ஸோ டிசிப்ளினை பொறுத்தவரையும் டெக்னிக்கல் ஃபீல்டில் 4 போஸ்ட் இருக்குது. ஸோ ஓபிசிக்கு 2, எஸ்சிக்கு 1, எஸ்டிக்கு 1 ஓகேங்களா. ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரையும் ஃபுல் டைம் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா. ஸோ மினிமம் 50% மார்க் இருக்கணும். ஸோ ஒரு சில ரெலிவெண்ட் டிசிப்ளின் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ உதாரணத்துக்கு மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ஆர்கிடெக்சர், ஸோ இந்த மாதிரி டிசிப்ளினில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நீங்கள் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரையும் மினிமம் அட்லீஸ்ட் 12 இயர்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரெலிவெண்ட் ஃபீல்டில் நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து மேனேஜர். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு வந்து 60,000க்கு மேலே இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ் இருக்கணும். டெக்னிக்கல் ஃபீல்டு ஓகேங்களா. மொத்தம் 7 போஸ்ட் இருக்குது. யூஆருக்கு வந்து 4, இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 1, ஓபிசிக்கு 1, எஸ்டிக்கு 1 ஓகேங்களா. எசென்ஷியலில் பொறுத்தவரையும் ஃபுல் டைம் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், ஆர்கிடெக்சர் இந்த டிசிப்ளினில் ஓகேங்களா. மினிமம் 50% இருக்கணும் ஓகேங்களா. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரையும் 9 இயர்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ சேம் இதுவும் அதே தான். அந்த போஸ்ட்டுக்கு உண்டான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து டெப்டி மேனேஜர் பார்த்தீங்கன்னா 50,000 மந்த்லி சேலரி இருக்கும். 35 இயர்ஸ் இருக்கணும். ஃபைனான்ஸ் ஃபீல்டில் தான் ஒரு போஸ்ட்டு, அதுவும் ஓபிசிக்கு தான் ஓகேங்களா. ஸோ வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டில் ஓகேங்களா. மினிமம் 50% இருக்கணும்னு சொன்னாங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி உங்களுக்கான பே ஸ்கேல் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ அந்தந்த கிரேடுக்கான பே ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கான ஆனுவல் இன்கம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. E7 கிரேடு பொறுத்தவரையும் 1 லேக்லேருந்து 2 லேக்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆனுவல் இன்கம் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் ஏஜ் பார் ஆச்சுன்னா ரிலாக்ஸேஷன் தராங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இன்டர்னல் கேண்டிடேட்ஸ் வில் பி கன்சிடர்ட் இன் தி ஃபாலோயிங் ரிலாக்ஸேஷன் இன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஏஜ் ஓகேங்களா. ஸோ உங்களுடைய ஏஜ் ரிலாக்ஸேஷன் எப்படி இருக்குன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஏஜ் லிமிட்டை வச்சு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து அவங்க கால்குலேட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. அதை பொறுத்து தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இன் தி லோயர் கிரேட் ஷால் பி ரிலாக்ஸபிள் பை 1 இயர் ஓகேங்களா. ஸோ அப்பர் ஏஜ் லிமிட் இஸ் ரிலாக்ஸபிள் பை 5 இயர்ஸ். நோ அப்ளிகேஷன் ஃபீஸ் ஃபார் இன்டர்னல் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் வில் பி ரிலாக்ஸ்டு ஃபார் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூடி ஓகேங்களா. ஸோ இவங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ ரிசர்வேஷன் சொல்லி ஒரு சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரையும் 300 ருபீஸ் வந்து நீங்கள் ஆன்லைன் மோட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. எஸ்சி, எஸ்டி, பிஹெச் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஃபீஸ் கிடையாது ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஃபீஸ் சப்போஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து எக்காரணத்துக்கு கொண்டும் ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை இங்கே சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ முழுக்க ஆன்லைன் தான், ஆன்லைன் மோட் தான் அது கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு சில எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். செலெக்ஷன் மோடை பொறுத்தவரையும் உங்களுக்கு எப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுவீங்க இல்லையா. ஸோ உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேம் பிளேஸ் தான், இந்துஸ்தான் ஷிப்யார்ட் விசாகப்பட்டினம் ஓகேங்களா. ஸோ அங்கே தான் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குரூப் டிஸ்கஷன் ஆர் இன்டர்வியூ ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுவீங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் மார்க் வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணவங்களுக்கு ஒரு குரூப் டிஸ்கஷன் ப்ளஸ் இன்டர்வியூ இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதில் யார் குவாலிஃபை ஆகிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஜாப் அலாட் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ ஒரு சில பர்சன்டேஜ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் இதுக்கு டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஃபிக்ஸ்டு டேர்ம் கான்ட்ராக்ட் பேசிஸ், கான்ட்ராக்ட் அடிப்படையில் என்னென்ன போஸ்ட் வருது அப்படின்றத பார்த்தலாம். டெப்யூட்டி சீஃப் ப்ராஜெக்ட் ஆஃபீஸர். ஸோ அதுக்குண்டான ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், என்ன டிசிப்ளின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 80,000க்கு மேலே இருக்கும் பர் மந்த்துக்கு ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஆஸ் ஆன் 10th August 2021 பார்த்தீங்கன்னா 45 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டிசிப்ளினை பொறுத்தவரையும் சிவில் இன்ஜினியரிங் ஓகேங்களா. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ஸோ அதுக்கு வந்து யூஆரில் ஒரு போஸ்ட் இருக்குது ஓகேங்களா. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரையும் சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டடான டிசிப்ளினில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் டிகிரி ஓகேங்களா. ஸோ மினிமம் 50% இருக்கணும். ஸோ அந்த சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து மினிமம் 50 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதையும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து நேம் ஆஃப் தி போஸ்ட், அடுத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா டெப்யூட்டி சீஃப் ப்ராஜெக்ட் ஆஃபீஸர். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா சேம் தான், 80,000க்கு மேலே இருக்கும், 45 இயர்ஸ் இருக்கணும். எஸ்ஏபி கான்ட்ராக்ட் கன்சல்டன்ட் வித் ஹானா ஓகேங்களா. ஸோ யூஆரில் வந்து ஒரு போஸ்ட் இருக்குது. எசென்ஷியலை பொறுத்தவரைக்கும் பிஆர்பி டெக் முடிச்சிருக்கணும் ஓகேங்களா. எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க 15 இயர்ஸ், அதை நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ அடுத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஆஃபீஸர். ஸோ இதுக்கு வந்து 50,000க்கு மேலே இருக்கும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஆஸ் ஆன் 10th August 2021. ஸோ இந்த டேட் வைஸ் பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ் இருக்கணும். டிசிப்ளினை பொறுத்தவரையும் ஷிப் பை ட்ரேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக 6 போஸ்ட் இருக்குது இந்த போஸ்ட்டுக்கு ஓகேங்களா. 6 வேகன்சி இருக்குது. ஸோ யூஆரில் 3, இடபிள்யூஎஸில் 1, ஓபிசியில் 2 ஓகேங்களா. ஸோ எசென்ஷியல் கொடுத்துருக்காங்க இன்ஜினியரிங் ஆர் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் ஓகேங்களா. அது ரிலவெண்ட் டிசிப்ளினில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஸோ அதுக்குண்டான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து மினிமம் 5 இயர்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த ரிலவெண்ட் ஃபீல்டில் நீங்கள் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கான்ட்ராக்ட் அடிப்படையில் ஒரு சில போஸ்ட்டுக்கு உண்டான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க.
ஏஜ் வில் பி ரிலாக்ஸபிள் ஃபார் எஸ்சி ஆர் எஸ்டி ஓபிசி பிடபிள்யூ கேட்டகிரி ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸ். ஸோ இது நீங்கள் கொடுத்துருக்காங்க, நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ரிசர்வேஷன் ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா கொடுத்துருக்காங்க. மெத்தட் ஆஃப் செலெக்ஷன், ஸோ ஆல்ரெடி நான் சொன்னது போல் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இந்துஸ்தான் ஷிப்யார்ட் லிமிடெடில் விசாகப்பட்டினம் தான் நடக்கும். இன்டர்வியூ பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ கன்சல்டன்ட் ஆன் ஃபிக்ஸ்ட் டேர்ம் பேசிஸ், ஸோ இதன் அடிப்பில் இதுவும் சேம் தான். அந்தந்த போஸ்ட்டுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சீனியர் கன்சல்டன்ட் மும்பை. ஓகேங்களா? கான்ட்ராக்ட் அடிப்படையில். ஸோ 1 lakhக்கு மேலே இருக்கும் சேலரி. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஆஸ் ஆன் 13th August 2021. அந்த டேட் வைஸ் பார்த்தீங்கன்னா 57 years இருக்கணும். டிசிப்ளினை பொறுத்தவரையும் டெக்னிக்கல் ஃபீல்டில் ஒரு போஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? டிகிரி கம்ப்ளீட் பண்ணிடணும். மெக்கானிக்கல் டிசிப்ளினில் மினிமம் 50% இருக்கணும். ஸோ இதுக்கும் வந்து அந்த ரிலீவன்ட் டிசிப்ளினாக 20 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நீங்கள் டீலாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கும் வந்து ஒரு சில போஸ்ட்டு, அந்த போஸ்ட்டுக்கு உண்டான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ சேம் இதுக்கும் அதே தான், குரூப் டிஸ்கஷன் நடக்கும், ப்ளஸ் வந்து இன்டர்வியூ இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸை பொறுத்தவரையும் எந்தெந்த டிசிப்ளினில் முடிச்சிருந்தா அந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு மெக்கானிக்கல் டிசிப்ளின் ஓரியன்டாக போஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மெக்கானிக்கல் இல்லைனா மெக்கானிக்கல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், ஸோ அப்படி இல்லைனா மெக்கானிக்கல் அண்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், ஸோ ஆர் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், அப்படி இல்லைனா ப்ரொடக்ஷன் ஆர் மெரைன் இன்ஜினியரிங். ஸோ இந்த டிசிப்ளினில் முடிச்சிருந்தா மெக்கானிக்கல் ஃபீல்டுக்கு உண்டான போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதை கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அது டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஸோ எந்தெந்த டிசிப்ளினில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் டிகிரி நீங்கள் அந்த ரிலிவெண்ட் டிசிப்ளினான போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஹவு டு அப்ளை அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை ஒன்ஸ் நீங்கள் கோ த்ரூ பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறப்ப எந்த ஒரு டவுட்ஸும் இல்லாமல் நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷனுக்கு உண்டான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி கம்ப்ளீட்டாக படித்து பாருங்கள். நம்ம இந்த ஜாபுக்கு எலிஜிபிளாக இல்லையா அப்படின்றத. ஸோ ஒன்ஸ் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.